Hello guys, welcome back to our channel Code with Naveen. Last video traditional programming language ஆன C++ எப்படி கம்பைல் எக்ஸிக்யூட் ஆகுது, அதே மாடர்ன் லாங்குவேஜ் ஆன ஜாவா எப்படி கம்பைல் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத பத்தி இந்த இடத்துல பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல JVM என்ன, JRE என்ன, JDK என்னன்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JVM. ஸோ JVM பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் ஃப்ளோ, ஜாவாவோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ என்ன, நம்ம ஒரு ஜாவா ஃபைல் வச்சிருப்போம், அதை கம்பைலர் கிட்ட கொடுப்பீங்க. ஜாவா கம்பைலர் அதை வந்துட்டு மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணாம அதை ஒரு பைட் கோட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிடும். இந்த பைட் கோட் ஃபார்மேட் JVMக்கு மட்டும்தான் புரியும், டேரக்டா இது வந்து கம்ப்யூட்டரால ரன் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க வச்சிருக்க பைட் கோடை இந்த JVM எடுத்து அதை கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இந்த JVMோட ஒரு பிரைமரி பர்பஸ். நீங்க பைட் கோட் ஃபார்மேட்ல வச்சிருப்பீங்க, அது JVM எடுத்து கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அப்போ இதனால தான் உங்க ப்ரோக்ராமே வந்துட்டு உங்க கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுது. ஸோ இது JVMோட ஒன் ஆஃப் த பர்பஸ். இன்னொரு பர்பஸ் என்ன, ஜாவா வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நீங்க கிரியேட் பண்றது எல்லாமே அங்கே ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் மெமரியில அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கதான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, சரி இப்போதைக்கு ஒரு 6 வச்சுக்கலாம். இந்த 6 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல 6 மெமரி ஸ்பேஸ் வந்து இது ஆக்குபை பண்ணிருக்கும். 1 2 3 4 5 6 ஆப்ஜெக்ட் நான் கம்ப்யூட்டர் மெமரி ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த 3 ஆப்ஜெக்ட் வந்து நான் ப்ரோக்ராம்லயே யூஸே பண்ணல, இந்த 1 2 3 வந்து நான் ப்ரோக்ராம்ல யூஸே பண்ணல அப்படின்னா எனக்கு அந்த மெமரி வேஸ்ட். நான் சும்மா அந்த ஆப்ஜெக்ட்டை போய் ஒரு மெமரி ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சும்மா இடத்த அடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த JVM என்ன பண்ணும்னா, எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் ஆகாம இருக்கோ அதை வந்து கார்பேஜ் கலெக்டர் மூலியமா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கும், நீங்க ஃபர்தரா அடுத்து கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்பேஜ் கலெக்டர் இந்த வேலையை பார்க்கறதும் இந்த JVM தான். JREனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JREக்குள்ளதான் உங்களோட JVM இருக்கும். இது JRE. உங்க JVM வந்துட்டு ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது சில லைப்ரரிஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும். அதுக்கு தேவையான லைப்ரரிஸை சப்ளை பண்றதுதான் இந்த JREயோட வேலை. ஸோ எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ், உங்க ப்ரோக்ராமுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை சப்ளை பண்றதுதான் இந்த JREயோட ஒரு பிரைமரி பர்பஸ். அண்ட் இப்போ என்கிட்ட ஒரு சிம்பிள் ஜாவா கோடு இருக்கு. இந்த ஜாவா கோட் பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்டீஜர் இன்புட்டை வாங்கி அந்த இன்டீஜரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதா இந்த ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேனர் கிளாஸ் நான் எழுதுனது கிடையாது, ஆல்ரெடி ஜாவா டெவலப்பர்ஸ் எழுதி அவங்களோட லைப்ரரிஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியில இருந்து நான் அந்த ஸ்கேனர் கிளாஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைப்ரரியில இருந்து எனக்கு யார் இது சப்ளை பண்ணுவா, அந்த லைப்ரரியில யார் எனக்கு சப்ளை பண்ணுவானா, JRE தான் சப்ளை பண்ணும். பட் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் JRE கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைப்ரரியில இருந்து இந்த கிளாஸ் தேவைப்படுது, எனக்கு அதை மட்டும் சப்ளை பண்ணி நான் JRE கிட்ட சொல்லணும். அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த இம்போர்ட் கீவேர்ட். இம்போர்ட் ஜாவா யூட்டில்ன்ற லைப்ரரிக்குள்ள இருக்கிற ஸ்கேனர் கிளாஸை எனக்கு சப்ளை பண்ணு அப்படின்னு நான் JRE கிட்ட சொன்னேன்னா, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது JRE அந்த ஸ்கேனர் கிளாஸை மட்டும் எனக்கு சப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ராஜெக்ட் குள்ள தான் நான் வந்துட்டு இந்த கோட் எழுதியிருக்கேன், இந்த ஜாவா 1. இப்போ நீங்க வந்து எக்லிப்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து JRE சிஸ்டம் லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் வந்து காமிக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ண விஷயம் இருக்கும். இப்போ ஜாவா பேஸ்க்குள்ள போறேன், ஜாவா பேஸ்க்குள்ள வந்துட்டு ஜாவா யூட்டில் தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டில் அதுக்குள்ள போனேன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கேனர் கிளாஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்க ஸ்கேனர் கிளாஸ் எனக்கு இப்போ தேவைப்படுது, அதை எனக்கு சப்ளை பண்ணு. நான் JRE கிட்ட இந்த இம்போர்ட் கீவேர்ட் மூலியமா சொல்றேன், JRE எனக்கு சப்ளை பண்ணுது. இதுதான் JREயோட ஒரு பிரைமரி பர்பஸ். அண்ட் ஃபைனலா JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மொத்தமா ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒன்று தான் இந்த JDK. இந்த JDKக்குள்ள தான் நீங்க ஒரு ஜாவா அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணி ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஜாவா கோடு எழுதுனீங்க, அந்த ஜாவா கோடை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, ஃபர்ஸ்ட் நீங்க எழுதின ஜாவா கோடை கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ணி பைட் கோடா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அது கம்பைல் பண்றதுக்கு ஒரு கம்பைலர் தேவை. இந்த கம்பைலர் JDKக்குள்ள தான் இருக்கும். நீங்க கம்பைல் பண்ண கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு JVM தேவை. இந்த JVM எதுக்குள்ள இருக்கும், இந்த JDKக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த JVMக்கு தேவையான எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் எல்லாம் சப்ளை பண்றதுதான் இந்த JRE. அப்போ இந்த JRE எதுக்குள்ள இருக்கும், இந்த JDKக்குள்ள தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இந்த JDKக்குள்ள தான் இருக்கும். அண்ட் இந்த JDKல இது மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய டெவலப்மெண்ட் டூல்ஸ், டீபக்கிங் டூல்ஸ் எல்லாமே இந்த JDKக்குள்ள தான் இருக்கும். டீபக்கிங் டூல்ஸ்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க. இந்த 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை நீங்க ஒரே நேரத்தில் ரன் பண்ணாம நீங்க இந்த செக்ஷனை மட்டும் எனக்கு ரன் பண்ணி பார்த்து அதுல ஏதாச்சும் எரர் இருக்கா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்க இந்த செக்ஷன் ஆஃப் கோடை மட்டும் ரன் பண்றதுக்கு நீங்க டீபக்கர் யூஸ் பண்ணலாம். டீபக்கர்ல நீங்க இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு நீங்க அந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா
இது டேரக்டா கோட் ரன் ஆகாம நம்ம டீபக்கர் என்ன பண்ணணும்னா ஜிவிஎம் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாஸ் பண்ணும். எனக்கு இந்த செட் ஆஃப் கோடை மட்டும் இந்த பிளாக்குள்ள இருக்க கோடை மட்டும் ரன் பண்ணி காட்டு. இது ஒர்க் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு செட் சொல்றேன், அதை ரன் பண்ணி காட்டுன்னு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனா நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த டீபக்கிங் டூல். இதனால உங்களுக்கு இப்போ மொத்த கோடு வந்துட்டு ரன் பண்ண விட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல எரர் வந்துச்சுன்னா நீங்க முடிச்சிட்டு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ரன் பண்ண விட்டு எந்த இடத்துல எரர் இருக்குன்னு நீங்க ஈஸியா ரெக்டிஃபை பண்ணி நீங்க அந்த கோடை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் டீபக்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸை வந்து மொத்தமா கம்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த ஜேடிகே. அதனால தான் நீங்க ஒரு ஜாவா வந்துட்டு உங்க கம்ப்யூட்டர் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. இதுதான் வந்து கோர். இது போல தான் இந்த எல்லா விஷயமும் அடங்கி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்துட்டு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஜேடிகே தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது, பிகாஸ் அதோட சேர்ந்தே ஜேடிகே வந்துடும். ஸோ நம்ம எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.